கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு நடந்த கத்திக்குத்து. இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கு காரணம் என்ன? இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்ற நபர் யார்? இந்த நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன பண்றீங்க? கடிங்க விக்னேஷுக்கு தற்போது 25 வயது. இவர் பெருங்குளத்தூரை சார்ந்தவர். இவருக்கு ஒரு தாயார். இந்த தாயாரின் பெயர் காஞ்சனா. இவங்க நீண்ட காலமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலமாக கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில வச்சுதான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு. இந்த கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில புற்றுநோய் பிரிவு மூத்த மருத்துவராக இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். இவர்கள் தான் காஞ்சனா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு 6 மாத காலமாக. இவங்களுக்கு புற்றுநோய் கொஞ்சம் சீரியஸ் ஆன காரணத்தினால கீமோதெரபி அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் பாலாஜி அவர்கள் காஞ்சனாவுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கு. மூச்சு திணறல் ஏற்பட்ட காரணத்தினால வீட்டிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பின்பு ட்ரீட்மெண்ட்டுக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் இந்த சுவாச கோளாறு பிரச்சனைக்கான காரணம் கீமோதெரபி தான். அந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டுடைய சைடு எஃபெக்ட் தான் இந்த மாதிரியான சுவாச கோளாறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சஜஷனை கேட்டதுக்கு அப்புறமா பாலாஜி டாக்டர் கிட்ட போய் விக்னேஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில பேசியிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா மருத்துவமனைக்கே நேரடியாக சென்று அவருடைய அறைக்கே போய் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பத்தின கேள்விகளை டாக்டர் பாலாஜி கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கீமோதெரபினாலதான் தன்னுடைய தாயார் காஞ்சனா அவர்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கீமோதெரபிக்கு ஏற்பட்ட செலவை நீங்க தான் பொருளீட்டணும், நீங்க தான் அதற்கான காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை விக்னேஷ் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. இதுல மருத்துவர் பாலாஜிக்கும் விக்னேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் தீவிர அடைஞ்ச நிலையில தான் டாக்டர் பாலாஜி அவர்களை கத்தியால குத்திருக்கிறாரு. ஆனா மருத்துவமனையில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது விக்னேஷ் அவர்கள் மருத்துவமனைக்கு உள்ள போகும்போதே கத்தியை மறைத்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. நேரடியாக போகும்போது ஏற்கனவே பிளான் பண்ணி அவர் கத்தியை எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பின்பு அவருடைய கோபத்தினால டாக்டர் பாலாஜி அவர்களை கத்தியால தாக்கியிருக்கிறாரு. டாக்டர் பாலாஜி அவர்களை கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல கத்தியால குத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பகுதி, கழுத்து பகுதி, காது பகுதி போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல கத்தியால குத்திருக்கிறாரு. ஸோ அதே மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கிட்ட கேட்கும்போது ஏற்கனவே டாக்டர் பாலாஜி அவர்கள் கார்டியாக் சம்பந்தமான மருந்துகளை அதாவது ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கு அவருக்கு. அதனால அது சம்பந்தமான மருந்துகள் அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான். இதன் மூலமா இது கத்தி குத்தும் ஏற்பட்டிருக்கிறதுனால அவருக்கு சீரியஸான இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல, நலமாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்தும் மருத்துவர்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை ஒட்டி அரசு மருத்துவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. பின்பு மருத்துவர் டாக்டர் மருத்துவர் பாலாஜி நலமாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி தொடர்பாக, இந்த சம்பவத்தை தொடர்பாக அவருடைய தாயார், அதாவது காஞ்சனா அவர்கள் கிட்ட, விக்னேஷுடைய தாயார் கிட்ட கேட்கும்போது மருத்துவர் பாலாஜி அவங்களை தரைக்குறைவா நடத்தினாரு. ஏதாவது மருத்துவம் ரீதியான சந்தேகங்கள் கேட்கும் போதோ இல்ல மருத்துவரிடம் பேசும் போதோ ஆங்கிலத்துல திட்டுவாரு, புரியாத வகையில பேசுவாரு அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் டாக்டர் பாலாஜி அவர்கள் மீது வைக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் பாலாஜி அவர்கள் மற்ற புற்றுநோய் நோயாளிகளையுமே மரியாதையாக நடத்தல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை விக்னேஷ் அவருடைய தம்பி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தாயாருடைய நிலைக்கு முக்கிய காரணம் மருத்துவர் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. விக்னேஷ் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கிற ஒரு இளைஞர். இவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெரிதாக ஈடுபட மாட்டாரு. ஆனா தன்னுடைய தாயாருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால
காரணத்தினாலதான் அவர் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு விக்னேஷ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை ஒட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகா கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எதிர்ப்பை வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை குறித்து தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். அதே மாதிரி அந்த நபர் அதாவது விக்னேஷ் அவர்களுக்கு தக்க தண்டனை வந்து வழங்கப்படும். மருத்துவர் வந்து நலமாக இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை குறித்து விசாரணைகள் வந்து காவலர்கள் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியல் கட்சி மற்றும் தமிழகத்துல வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது வந்து சர்வீஸ் லைன்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள், காவலர்கள், அனைத்து விதமான சர்வீஸ் லைன் ஒர்க்கர்ஸ் பொதுமக்களை வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து இந்த சம்பவம் வந்து எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.